வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 26க்கு 36 உள்ள அருமையான 2BHK வித் சவுத் ஃபேஸிங் 117 குழிங்க. சார் என்ன சார் புதுசாக குழின்னு சொல்கிறீங்க? 11 வகையான பொருத்தத்தில் தான் நாம் பேசிக் இந்த குழி கணக்கு ஆயாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துருக்குறோம், என்ன பலன் அப்படின்றத இந்த பிளானில் பார்ப்போம். இப்போ நம்ம பிளானுக்கு உள்ளே போக போகிறோங்க. அளவு பார்த்திங்கன்னா 26க்கு 36. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5G நம்ம பார்க்கணும். ஸோ 5Gங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் முன் முகப்பில் வெளியே தெரிகிற மாதிரி டேங்க் வைங்க. ஸோ இதுக்கு எலிவேஷனையும் நான் இதோடு நான் உங்களுக்கு தரேன். முன்முகப்பில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் அழகாகவும் இருக்கும். ஒரு சில கான்ட்ராக்டர்ஸோ இல்லை இன்ஜினியர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டில் வாட்டர் டேங்க் வந்துச்சுனாக்கா எலிவேஷன் அவ்வளோவா பிரமாதமாக இருக்காதுன்னு சொல்லி தள்ளி 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 அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. ஸோ வாயுவில் ஒரு டாய்லெட்டையும் போட்டுருவோம் சார், அதுக்கு மேலே டேங்க் வச்சா உங்களுக்கு சௌகரியம். எவ்வளோ பெரிய தப்பாக தெரியுங்களா? வேண்டாங்க. இப்போது பிளானுக்கு உள்ளே நம்ம போகணும். ஏன்னா 5G பார்த்துட்டோம். ஸோ போர்ட்டிகோ சைஸ் 12.75க்கு 15.75. ஒரு கார், ஒரு மினி கார் வச்சுக்கலாம், மாடிப்படி கீழே 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஹால் 19.75க்கு 10. ஈசான மூலையில் அப்பா அம்மா பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம். கிச்சன் 8.5க்கு 8. வாயு மூலையில் 4க்கு 6. சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்ட்டில் வாசல் வச்சுருக்குறோம், சரிங்களா? வாயு மூலையில் கிச்சன். அப்புறம் இங்கே டாய்லெட் எல்லாமே வாயு மூலை கொண்டு போயிட்டோம், சர்வீஸ். பெட்ரூம் பார்த்திங்கன்னா 11க்கு 15.75. இந்த வீடு கட்டுறதுக்கு பழைய வீட்டில் அதுவும் வாஸ்துப்படி இருக்கணும். இந்த இடத்துல பீரோ இருந்து அந்த இடத்துல காசு பணம் வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நண்பர்களே, நீங்கள் வீடு கட்டும்போது அந்த அந்த வீட்டுக்காரருக்கு நம்ம வீடு கட்டும்போது இந்த ஜன்னல் சென்டராக இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா 2 பீரோ வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, ஜன்னலை சென்டராக வச்சோம்னா இப்போ இங்கிட்ட ஒரு பீரோ இங்கிட்ட ஒரு பீரோ வைக்கிற மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நாம் என்ன செய்வோம்னா 2 பீரோ இங்கே வச்சுட்டு ஜன்னலை இங்கே வைங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல சௌரியமாக இருப்பாங்க. ஜன்னல், வாசல், ஆர்ச் ஓப்பன், கிச்சன், வாசல், ஜன்னல். இது ஒரு விண்டோ, டோரு, விண்டோ. ஸோ இது மாதிரி தான் குத்துங்கிறது இது தாங்க, இவ்வளோ தான். ஸோ பிளானை பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த பிளானுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாக்கா, இந்த குழி கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 26க்கு 36, 936 சதுரடி சிதம்பர பதத்தில் நம்ம வகுத்தோம்னா 117 குழி. 117 குழியை பேஸ் பண்ணி தான் இந்த 11 வகையான பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு கர்ப்ப பொருத்தம் அப்படின்றதுல பசுமனைன்னு வருதுங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, பசுமனை வச்சு கட்டினீங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த பெட்ரூம் பயன்படுத்தினா மொதல் ஒரு ட்வின்ஸ் ஆண் குழந்தை பிறக்கும், அப்புறம் ட்வின்ஸு பெண் குழந்தை பிறக்கும். பசுமனைங்கிறது தான் நிறைய வாரிசு இருக்கும். இப்போ வாரிசே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீடை கட்டுங்க, பசுமனையை வச்சு கட்டுங்க. ஸோ வாரிசு உருவாயிரும். வரவு 12, செலவு 3. கத்தையாக பணம் பீரோ இங்கேயே நிற்கும், செலவே ஆகாது. மகாலட்சுமி இங்கேருந்து போக மாட்டான். ஏன்னா குழந்தை குட்டி கொடுத்துருச்சுல, குழந்தை செல்வம் கொடுத்துரும், நிறைய காசு பணம் கொடுத்துரும். தங்க கட்டியாக மாற்றி வைக்காதீங்க. நிறைய பேருக்கு அன்பர்களுக்கு உதவி பண்ணி இல்லை தொழில் பண்ணுங்கள். அப்புறம் யோனி பொருத்தம் யானை. ஸோ அதிகமான ஆரோக்கியம். அப்பா அம்மா இங்கே இருந்தோம்னாக்கா 85, ஏன் 95 அது பாட்டாக இருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஆரோக்கிய குறைக்காக ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம். இப்போது நலமாக இருக்காங்க. ஏதோ ஒரு மூச்சு பயிற்சியை போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா கடை நடக்கிறாரு. அம்மாவுக்கு மூச்சு சுவாசப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஜன்னல், பீரோ இங்கே எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்கள் பையனையும் பொண்ணையும் அவங்க தாங்க பார்த்துக்கிறாங்க. அங்கீஷம் நன்மை கேது வருதுங்க. ஸோ கேது தான் சென்டராக வர்றது. இந்த 9 கிரகத்தில் நடுவில் இருக்கிறது தொட்டியத்து வீடு கேது. நன்மை மேல் நன்மை நடக்கும். வாழையடி வாழையாக இருப்பார்கள். பிராமண ஜாதி நல்ல பலன்க. திதி திருதியை ஜெயம் உண்டாகும். ராசி மீனம், சுகத்திற்கு மேல் சுகம் உண்டாகும். அப்புறம் ஆயில் இந்த பில்டிங் 59 வருடம் நலமாக இருப்போம். இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. வீடு கட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பூஜை அறை இங்கே வச்சுருக்கிறேன்.
வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து உங்கள் இந்த தப்பாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா கேட்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்களுக்கு 7 நடக்குது. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு இருக்கிற வாஸ்து தப்பாக போயிடும். ஏன்னா குழி பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக பண்ணிட்டுருக்கீங்க. ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கும் தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் நாயனார்னு ஒருத்தவர் இருந்தாருங்க. 63 நாயன்மார்களில் சாமிக்கு வேறு ஒன்றுமே பண்ண மாட்டார். விதவிதமாக பூக்களை கட்டி எம்பெருமான் சிவபெருமானுக்கு அணிவிப்பார். அவருடைய தொழிலே சாமிக்கு வந்து பூ கட்டி போடுறது. அது அவர் வந்து அலங்காரம் பண்ணி எந்த பூவை காமிச்சாலும் அவர் வந்து இந்த பூ சாமிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாராம். இந்த பூவில் அலங்காரம் பண்ணி வைப்பாராம். அவர் வந்து பூவில் இருக்கிற வந்து அந்த பூவினுடைய முனையெல்லாம் கட் பண்ணிடுவாராம். ஏன்னாக்கா சாமிக்கு வந்து போடும்போது மத்துன்னு இருக்கணுமா, அப்போ வந்து குத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாராம். அப்போ எம்பெருமான் பார்த்தாரு. முருகநாயகனுடைய தொண்டை பார்த்துட்டு அவரை 63 நாயன்மார்கள் வரிசையில் இருக்கார். பூ கட்டி போட்ட எம்பெருமான், அதாவது முருகநாயனாருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தார் மட்டும் இல்லை, அவர் ஆட்கொண்டார். நாம் வந்து சரியாக ஒரு வீடை கட்டுவோம், அதுக்கு எம்பெருமான் நிச்சயமாக துணை புரிவார். இந்த வெற்றி பெறுவதற்கு 3, 4 தாங்க. 5, 4, 3 அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, திங்க் பண்ணணும், நல்ல ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த பக்கத்தில் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளானிங் என்ன மாதிரியோ இல்லை இது மாதிரி என்ன மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட நண்பர்கள் யாராச்சும் இருக்கிறவங்கள்ட்ட பிளான் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அந்த பிளானிங்லேயே வந்து ரெகக்னைசேஷன், ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் ஃபைனல் லொக்கேஷன், அப்புறம் 3 எழுத்து ACT ஆக்ட் செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். இந்த 5, 4, 3ல் வந்து 5 தப்பு பண்ணாலும், அதாவது திங்க் பண்ணி தப்பாக நம்ம செயல்பட்டுட்டோம்னாலும் சக்ஸஸ் வராது. பிளானிங்கில் இந்த வாஸ்து இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பொருத்தம் இருக்கணும், அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறோம், அப்போ ஆக்ட் பண்ணுறோம், நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். கோச்செங்கோட் ஒருத்தவர் இருந்தாருங்க. திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் தாங்க. அதாவது கோச்செங்கோட் சோழனுங்கிறவர் வந்து முற்பிறவியில் வந்து அவர் வந்து யானையாக பிறந்தாராம். மாற்றி சொல்லிட்டேன், சிலந்தியாக பிறந்தவர் தான் வந்து இந்த கோச்செங்கோட் சோழன். யானையாக பிறந்தவர் 2 பேருக்குமே வந்து சிவபூஜை செய்கிறதுல வந்து தொண்டு என்னென்னாக்கா, சிலந்தி வந்து மேலேருந்து சருகு பூச்சிப்பட்டை விழுகாமல் இருக்கிறதுக்கு சிவனுக்கு மேலே வந்து ஒரு வலை கட்டிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து சாயந்தரம் மாலை வந்து அந்த யானை வருமா, துதிக்கையால் வந்து தண்ணி அடித்து அந்த சிலந்தி கட்டியிருக்கிறது எல்லாமே கீழே போட்டுருந்தான். 2 பேருமே இதே மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்து யாரா நான் பண்ணுறது எடுத்து போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலந்தி வந்து பார்த்துருச்சு. அப்புறம் யானையினுடைய துதிக்கையில் போயிட்டு நல்லா கடிச்சு வச்சிருச்சா. 2 பேருமே யானை வந்து தண்ணி வந்து எடுக்க முடியல, அப்போ வந்து கடிச்சு, ஸோ அந்த யானை வந்து தரையில் வந்து அந்த துதிக்கையை தட்டி 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. சிவதொண்டு செய்யும்போது இருவரும் தவறி போயிட்டதுனால மேலே எம்பெருமான் மேலே போனோன்னா அவர் வந்து அங்கே இருக்கிற சிவகணங்களுக்கு வந்து ஹெட்டாக, பூதகணங்களுக்கு ஹெட்டாக வந்து யானையை வச்சுக்கிட்டார். சிலந்தியாக இருந்தவர் தான் இந்த கோச்செங்கோட் சோழன். கீழே முன்னையும் வந்து ஒரு மன்னர்கிட்ட இருந்து பிறந்து அவர் வந்து 70 கோயில்கள் மேலே கட்டியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்குள்ளே. அவர் வந்து கட்டிய கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யானை போக முடியாத இடமாக இருக்கும். யானை மேலே ஏற முடியாது, இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய் கட்டியிருக்காரு. ஸோ முற்பிறவியில் இருந்தது வந்து தன்னுடைய பகைமையினால் வந்து அவர் என்ன பண்ணார் பாருங்கள், யானையே பக்கத்தில் போக முடியாது. அது மாதிரி தான் கோச்செங்கோட் சோழன் கட்டினார். ஸோ முற்பிறவியில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதனுடைய பலன் வந்து சேரும். அதனால் நீங்கள் வந்து இப்போவே என்னென்ன செய்கிறீங்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால் ஒவ்வொருவரும் கோச்செங்கோட் சோழனுடைய கதையை நீங்கள் பாருங்கள். அதனால் அவசியமாக அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கும். முற்பிறவியில் என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதான். இப்போ வீடு கட்டுறதுக்கு இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். தெற்கு திசையை கட்ட போகிறீங்களா, கட்டுங்க. அது இறைவனுடைய ஒரு செயல் தான். பொருத்தம் வந்து பசு, 12 வரவு, செலவு 3, யோனி யானை விருத்தி. யானைங்கிறதுனால தான் இந்த கதையை நான் சொன்னேன். அங்கீஷம் கேது, ஜாதி பிராமண, நல்ல பலன், திதி திருதியை ஜெயம், 3வது திதி, ராசி மீனம், சுகம், ஆயுள் 59 வருடம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகநாயனாருங்கிறவரை பற்றி நான் வந்து இந்த பூக்கட்டி சாமிக்கு போட்டவருக்கு அருகிலே எம்பெருமான் ஆட்கொண்டார்.
இப்போ வந்து இந்த பிளான் மாதிரி நிறைய பிளான் நான் வந்து அப்லோட் செய்து வச்சுருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 600 பிளான்கள் இருக்குது. சவுத்தில் நிறைய பிளான் இருக்கும். ஏன்னாக்கா தென்னாடுடைய தெற்குக்குண்டானவர், தெற்க ஆட்சி பண்ணுவார். அதில் மதுரையில் தான் வாழ்ந்துருக்கிறார். நிறைய கோவில்கள் வந்து நிறைய ஊர்களில் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தான் கொடுத்துருக்கிறார். மதுரையில் மட்டும்தான் வந்து வாழ்ந்திருக்கிறார். அதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி அப்படின்னு சொல்கிறதுனால தான் தெற்கு திசை நிறைய கான்சிடென்ட் அப்படி தான் காரணமாக இல்லை. தெற்கில் நிறைய தவறு வருது. அதனால் தெற்கு தவறு இல்லாமல் இருப்பதற்காக தான் நான் அதிக கவனம் செலுத்தி வருகின்றேன். வாஸ்துப்படி உள்ள வீட்டுகளில் மட்டுமே வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.